இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். இதுதான் இந்த வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரியா சொன்னது போல, நம்மள்ல இருக்கிறவர் பெரியவர்ன்னு சொல்றவரு சாதாரணமானவரா? யோசிச்சே பார்க்க முடியல. அவ்வளவு ஒரு பெரிய மனுஷன், பெரியவர் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கும்போது, இந்த அண்ட சராசரம் இந்த உலகத்தையே படைச்ச தேவன் நம்மளோடு இருக்கிறாருங்கும்போது, அது எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள செயல். அத குறிச்சு இன்றைக்கு நாம் ஒரு சில வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற பட்சத்துல வேதத்துக்குள்ள இருக்கிற அநேக உதாரணங்கள், மனிதர்கள்ல ஆண்டவர் கூட இருந்து என்னென்ன அவர் பெரியவர் என்பதை நிலைநாட்டினார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வசனத்துக்குரிய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கவனிப்போம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்போ இந்த வசனத்தை குடுத்தவரு யோவான். யோவான்ற சீஷர். எல்லாரும் அறிந்த விஷயம்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது 12 சீசர்கள் அவரோட கூட இருந்தாங்க. அவரோடவே இருந்தாங்க. படுக்கிறது, போறது, வர்றது, அவர் செய்கிற ஊழியத்துல கூடவே இருந்து 12 சீசர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கைய பார்த்தவங்க, அவருடைய செய்கைய பார்த்தவங்க, அவருடைய நடக்கைய பார்த்து சகலத்தையும் பார்த்து அவரோடவே ஐக்கியமா இருந்த சீஷர்கள். அந்த சீஷர்கள் எல்லாம் பெரிய படிச்ச ஜாம்பவான்கள்லாம் கிடையாது. சாதாரண மனிதர்கள். சாதாரணமா வயல் வேலை செஞ்சவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அ இப்படி பார்த்தா அப்படி சின்ன சின்ன வேலைகளே செய்யற மனிதர்கள் தான் அவருடைய சீஷர்கள். கர்த்தர் செலக்ட் பண்ணது கூட பாருங்க, பெரிய படிப்பாளிய செலக்ட் பண்ணல. பெரிய 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 ஜாம்பவான்கள செலக்ட் பண்ணல. எல்லாருமே சாதாரண மனிதர்கள தான் அவர் செலக்ட் பண்ணி இந்த உலகத்தையே அசைக்க வச்சார். சீஷர்கள் வரும்போது, அப்போ ஆ சொன்ன மக்கள் சொன்னது, "உலகத்தை கலக்கிறவர்கள் வருகிறார்கள்" அப்படின்னு. அப்போ உலகத்தையே கலக்கிற அளவுக்கு இந்த சிறு மனிதர்களை, சின்ன சின்ன தொழில் செய்ற மனிதர்களை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி, அவருடைய ராஜ்யத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார் இப்ப வரைக்கும். அப்போ அப்ப அந்த 12 சீஷர்கள்ல ஒரு சீஷர் தான் பரிசுத்த யோவான். யோவான். அது யோவான்றவரு விசேஷித்தவர். சீஷர்கள்லயே விசேஷித்த சீஷன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா சீஷர்களை விட அவர் இளம் வயதுள்ளவர் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த யோவான் ஆண்டவர் பத்தி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எப்பவுமே ரொம்ப அருமையா நம்மோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பத்தி மிக நேர்த்தியாக அந்த யோவான் புஸ்தகத்துல 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின சுவிசேஷம் இது எல்லாமே யோவான் என்கின்ற சீஷன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் அந்த யோவான் எப்படி ஆண்டவரோடு இருக்கும்போது அவ்வளவு ஒரு ஐக்கியம். அவரோட மார்பில சாய்ந்துக்குவான்னு இருக்குது. அவ்வளவு ஒரு நேசம் கர்த்தரோட அவ்வளவு ஐக்கியமா இருக்கிற ஒரு சீஷன் தான் யோவான். இந்த சீஷன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, ஆ தேவன குறிச்சு அவர் சொல்லும்போது அருமையான வார்த்தைகள கொடுக்கிறாரு. யோ தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி. நமக்கு தேவன குறிச்ச அவருடைய கேரக்டர் என்னன்றத யோவான் தெளிவா நமக்கு குடுக்கிறாரு. நம்ம அந்த வேதத்த வாசிக்கும் பொழுது, அவர் குடுக்கிறது தேவன் ஒளியாய் இருக்கிறார் அப்படின்னு குடுக்கிறார். அன்பை குறித்து, அன்புங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அன்பு என்பது எவ்வளவு முக்கியம். அதுலயும் எஸ்பெஷலி சகோதர அன்புங்கிறது, அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் மிக உயர்ந்தது. சகோதர அன்ப பறிச்சு குடுப்பாரு. இந்த சகோதரத்தை பகைக்கிறவன் எரிநரகத்துக்கு போவான்ருக்கு. அப்போ அந்த சகோதர அன்பு, சகோதர சிநேகம் எவ்வளவு ஒரு மேன்மையானதுன்றத நமக்கு அவரு விளக்கி சொல்லியிருக்காரு. அப்புறம் நித்திய ஜீவனை குறித்து தெளிவா நமக்கு குடுக்குறாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து எல்லாமே வேதத்தின் மூலமாக
பரிசுத்த யோவான் நமக்கு விளக்கமாக எல்லா காரியத்தை குறித்து நம்மளோட பேசியிருக்கிறார். அப்போ அப்படி கொடுக்கிற வார்த்தையில தான், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன், உலகத்தில் இருக்கிறவன்னா, என்ன எல்லாரும் தான் உலகத்தில் இருக்கிறோம். அதுல என்ன புதுசா உலகத்தில் இருக்கிறவனா உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகம் சாத்தானின் கையில கொடுக்கப்பட்டுச்சு. எப்ப ஆதாம், ஏவாள் பாவம் செய்தார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினார்களோ, அப்பவே இந்த உலகம் சாத்தானுடைய கரத்துக்குள்ள போயிருச்சு. இது நம்ம எல்லாரும் அறிஞ்சதுதான். அந்த சாத்தானுடைய கரத்துக்குள்ள இந்த உலகம் போன உடனே, இந்த உலகம் சாத்தானின் உலகம் ஆயிருச்சு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை தொழுது கொள்ளாதவர்கள் உலகத்தினுடைய பிள்ளைகள். உலகத்தை யாரு ரன் பண்ணிட்டு இருக்கிறா? யார் இப்ப உலகத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறா? சாத்தான். அப்போ அந்த கர்த்தரை அறியாதவர்கள் இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? இந்த உலகத்தை ஆட்சி செய்யறவன் தான் இருக்கிறான். கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்றார், குடியிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்கள் இருப்பவர் பெரியவர். உங்களில் இருப்பவர் என்பவன் அவரை விசுவாசிக்கிறவன். அவரை விசுவாசிக்கிறவர்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்போ விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னது விசுவாசம்? சில பேர் விசுவாசம், விசுவாசம். வாட் இஸ் த மீனிங் விசுவாசம்? நெறைய பேரு அந்த கேள்விக்கு பதில் தெரியாம கூட நெறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பரலோகத்திலிருந்து விட்டிறங்கி, இந்த உலகத்துக்கு மனிதனோட மனிதனா வாழ்ந்து, அ மனிதனுக்குரிய தன்மையோடும், தேவனுக்குரிய தன்மையோடும் அவர் வாழ்ந்து, இந்த உலகத்துல மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, இந்த காலத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டில எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, மக்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்வாங்க? ரத்தம் சிந்தணும். பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தணும். அப்படி ரத்தம் சிந்துவதற்கு என்ன செய்வாங்க? தாங்க செய்யற பாவத்துக்கு மனிதர்கள் என்ன செய்வாங்க? அப்பவும் அந்த காலத்திலயும் கடவுளுடைய கட்டளை தான். உயிர் ரத்தம் சிந்துவதற்கு பறவைகள குடுக்கறது, மிருகங்கள குடுக்கறது. இப்படி பாவத்துக்கு அளவுக்கேற்றது போல இப்படிப்பட்ட உயிர் உயிர் ஜீவன்களை பலியாக கொடுக்கிறது. எத்தனைதான் பலியா கொடுத்தாலும், எவ்வளவுதான் செஞ்சாலும், மனிதர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாவறதே கிடையாது. இது நம்ம வேதத்துல நன்கு அறிந்து உணர்ந்தது. அப்போ பார்க்கவர் எவ்வளோ தீர்க்கதரிசி மூலமா, பரலோக தேவன் தீர்க்கதரிசி மூலமா தங்களுடைய ஊழியக்கார் மூலியமா எவ்வளவோ மனிதர்களுக்கு புத்தி சொல்லுவதற்காக, தேவனுடைய அன்பை சொல்வதற்காக, பரலோகத்தை குறித்து சொல்வதற்காக எவ்வளவோ தீர்க்கதரிசி மூலமா சொல்ல வச்சாலும், மனிதன் திருந்தின பாடு இல்ல. அப்பதான் தேவன் என்ன செஞ்சார்? தன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். 3½ வருடங்கள் 33 வருஷத்துல 3½ வருடங்கள் ஊழியத்தை வெகுவாக செய்தார் என்று பார்க்கிறோம். 12 சீஷர்களோட, இன்னும் அதற்கப்புறம் நிறைய சீஷர்கள் அவர்களோடு இணைந்தார்கள் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம். 70 சீஷர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர். ஆக இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்ந்து மனிதனுக்காகவே மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு எத்தனைனா ஆடு, மாடுகள், கோழி எல்லாத்தையும் கொடுத்தா கூட பாவம் நிவர்த்தி ஆகல. அப்ப என்ன செய்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதர்களுக்காக, மனிதர்கள் செய்கிற பாவத்துக்காக, ஒட்டுமொத்த அந்த உலகத்தினுடைய மனிதர்கள் செய்த பாவத்துக்காக, தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த உலகத்துக்கு சிந்தினார். தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த உலக மக்களுக்காக ஒரு சொட்டு இல்லாம அப்படியே அவர் உடம்புல இருக்கிற அனைத்து ரத்தம் கொட்டப்பட்டது. சிலுவையில அவர் அடிக்கப்படும் போது, ஆணிகளால் அடிக்கும் போது, வாரினால் அடிக்கும் பொழுது,
இப்படி ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் ஒட்டுமொத்த ரத்தத்தையும் அவர் இந்த உலக மக்களுக்காக கொடுத்து முடித்தார். அந்த பரிசுத்த ரத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் நம்புகிறார்களோ, ஆமாம். இந்த பரிசுத்த ரத்தத்தை நாம் விசுவாசித்து, நாம் அதை இருதயத்தில ஏற்றுக்கொண்டு, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவரு பாவ மன்னிப்பை பெற்று, அவரு குடுக்கிற அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பை நாம் பெற்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவோம் என்ற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை ஆ பெறுகிற அந்த விசுவாசத்தை தன் இருதயத்துக்குள்ள வச்சுட்டு, அதன்படி ஜீவிக்கிற பிள்ளைகளோட தான் ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்துல தான் வாசம் செய்வார். பாவ மன்னிப்பை பெற்று, ரட்சிப்பை பெற்ற அந்த பிள்ளைகளோட இருதயத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட இருதயத்தினுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தை கரெக்ட்டா பொருந்தும். உலகத்தில் இருக்கிறவர்களும், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மள அந்த பெரியவர் எப்படி வருவாரு? அவர நம்ம விசுவாசிக்கணும். நமக்காக ரத்தம் சிந்தின தேவன். நம்முடைய பாவத்தை மன்னித்து, நமக்கு பரலோகத்தில இடம் வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன். நம்முடைய ஆத்துமாவுக்கு நித்திய நித்திய வாழ்க்கை உள்ளது. அப்படிங்கிறத மனசுல, இருதயத்துல பதிய வைத்து வாழ்கிற அந்த மனிதனுடைய இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உங்களில் அப்பேற்பட்ட தேவன் தான் உங்களில் இருக்கிறவர் என்ற வார்த்தைய தைரியமா சொல்ல முடியும். அப்படி விசுவாசத்தோடு வாழ்கிற அந்த மக்களுடைய இருதயத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அந்த விசுவாசம் தான் எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற மனிதர்களுக்கு தேவையானது. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 நம்ம பார்த்தோம்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும், காணப்படாதவன் நிச்சயமா இருக்குது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும், காணப்படாத நிச்சயமா இருக்குது. நாம விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற நமக்கு என்ன பலன் தெரியுமா? ஃபைனல் என்ன? அவர் நமக்காக ஒரு நித்திய ஜீவன வச்சிருக்கார். நம்ம ஆத்துமா இன்றைக்கு இந்த சரீரத்த விட்டு போனாலும், ஆண்டவரோட ஐக்கியம், பரலோகத்துல தேவனோட ஐக்கியமா இருப்போம் என்கின்ற அந்த நிச்சயம், அதுதான் காணப்படாதவங்களின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நம்பணும். நம்பப்படுகிற உறுதியும், காணப்படாதவள் நிச்சயமா இருக்கிறது. அப்போ நமக்காக ஆண்டவர் பரலோகத்துல அ ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசமா நம்பப்படுதா, காணப்படாதவன் நிச்சயம். நாம் இன்னும் பார்க்கல. யாரும் பரலோகத்த பார்க்கல. ஆனா, கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அப்படிங்கிற அந்த நிச்சயம் இருக்குது பாருங்க. அதுதான். அதுதான் மகத்துவமுள்ள விசுவாசம். அதுதான் ஒரு பெரிய விசுவாசம். அப்போ அப்படி நம்ம விசுவாசிக்கும்போது, "நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்." நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்ப தேவ மகிமைங்கிறது நாம் விசுவாசிச்சாலே போது, அவர் மகிமை எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளது என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நமக்குள்ள இருக்கிற பெரியர், நம்மால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் அவர் செய்து முடிப்பவர். மனுஷரால் செய்ய முடியாத தேவன் செய்து முடிப்பார். அதுக்கெல்லாம் காரணம் அவரை நாம் விசுவாசிப்பது. அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் நம் உள்ளத்தில் அவர் வாசம் செய்கிறார். தேவரீர் அப்போ தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும்போது சகல காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42 2வது வசனத்துல பார்த்தா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. பாருங்க, அந்த சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் எப்படிப்பட்ட சகலத்தையும் அண்ட சராசரங்கள் நம்ம பார்த்தோம்னா, இந்த பூமியும், ஆ பூமியில அவர் படைத்த படைப்புகள பார்த்தா, இப்ப நம்ம படிச்சுட்டு வந்தோமே இன்றைக்கு. இன்னைக்கு அருமையாக பாடல் கூட இந்த வ இந்த நம்மளுடைய செய்தி கேட்டது போல, அ ஆண்டவருடைய பிள்ளை பாடினாப்ல. அதே போல இன்றைக்கு இப்ப இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த போறோம்ல, இந்த வார்த்தைக்கு தகுந்து போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்டது. அதுக்குரிய காரியம் தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்.
அண்ட சராசரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நம்ம பார்க்குற இந்த பூமி, அண்ட சராசரத்துக்குள்ள ஒரு புள்ளி, ஒரு புள்ளி. அப்படிப்பட்ட அந்த பூமி, அவ்வளவு அண்ட சராசரங்களும் வான மண்டலத்துல இருக்கிற எல்லா சத்துவங்களும் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. அதுல பூமியை உருவாக்கி, அதுல நம்மளையெல்லாம் வாழ வச்சிருக்காரு. அந்த பூமியில ஆ வானம், பூமி, சந்திரன், சூரியன், ஆ நட்சத்திரங்கள், அப்புறம் ரிஷபங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அவ்வளையும் தேவன் அவருடைய வார்த்தையால, ஆக கடவுது, ஆக கடவுது, ஆக கடவுது, அ வெளிச்சம் உண்டாக கடவுது, அ எல்லாம் ஆக கடவுதுன்னு அவர் வாயில சொன்ன உடனேயே எல்லாம் உண்டாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன். நம்ம சாதாரணமா அந்த வார்த்தைகள எடுத்துட்டா சாதாரணமா இருக்கு. ஆனா அதையே நம்ம யோசிச்சு, நம்ம இருதயத்துல பதிய வச்சு தியானிக்கும்போது, யூ ஜஸ்ட் இமேஜின் இவ்ளோ பெரிய இவ்ளோ பெரிய விஷயத்த எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்த கர்த்தர் இத்தன கோடான கோடி சத்துவங்கள் வானத்துல. நம்மலாம் எண்ண முடியாதது. லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கான சத்துவங்கள். இந்த பூமியைப் போல கோடி, 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 கோடியான சமாச்சாரங்கள அவர் படைச்சிருக்காரு. அப்படி படைச்ச தேவன் வாசம் செய்யணும்னு அவரு அவரு ஆசைப்படுறதே நம்மளுடைய இருதயத்துல தான். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவ இருதயத்துல தான் அவர் வாசம் செய்ய விரும்புறார். அப்ப எவ்வளவு மகத்துவம் உள்ளது பாருங்க. நம்ம அவரை விசுவாசிச்சு அவரோட வாழும் பொழுது, இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்னு நினைக்கும் பொழுது, நம்ம இருதயத்துக்குள்ள நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார் என்று நினைக்கிறது எத்தனை பெரிய சிலாக்கியம், எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம ஒவ்வொருவருமே நம்ம உணரணும். அது நம்ம உணரும்போது, அவருடைய சந்தோஷத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகளே. அது நம்ம உணரணும். ஒவ்வொரு நாள் நம்ம ஏதோ வாழ்க்கையில வாழ்றோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏதோ போனோம் அப்படின்றது இல்லாம, கர்த்தருடைய காரியங்களை நாம் உணரும் பொழுது, நாம் இருதயத்துக்குள்ள மிக, 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 மிக மகிழ்ச்சியோடு நம்ம வாழ முடியும். மகிழ்ச்சி வேற எங்கேயும் இல்ல. கர்த்தன் கர்த்தரை நம்ம உணர்ந்து நம்ம வாழும்போதே, மகிழ்ச்சி நம்ம இருதயத்துக்குள்ள நிறையும் பிள்ளைகளே. அது உணரும் பொழுது தான் அந்த மகிழ்ச்சிய நம்ம உணர முடியும். அப்போ 1 கொரிந்தியர் 3:14 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்றாங்க. அப்போ தேவன் வாசம் செய்வதற்கு நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயமே ஆலயமா இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவாதி தேவனை விசுவாசித்து வாழும் பொழுது, அவர் எப்படியெல்லாம் பெரிய காரியத்தை உலகத்தில் இருப்பவரை விட உங்களில் இருப்பவர் பெரியவர்ன்றதுக்கு எக்கச்சக்க உதாரணம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம உதாரணத்த எடுத்துக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு செய்தியில நாம் சில விஷயங்களை எதுவா இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில நம்ம அறிந்து கொள்வது தான் என்றைக்குமே உத்தமமானது. அப்படிப்பட்ட வேதத்தின் அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது கொஞ்சத்த பார்க்கலாம். நிறைய பார்க்க முடியாது. ஒரு 4, 5 ச விஷயங்களை வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது, பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம், 430 வருஷம் 30 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா அடிமைப்பட்ட வருடங்கள் 400 வருடங்கள் பயங்கர அடிமைத்தனத்துல அ எகிப்துல பயங்கர பார்வோனுக்கு அடிமையாக யோசேப்பு இருந்த காலத்துல நல்ல ஸ்லாக்கியமா இருந்தாங்க. அப்போ யோசேப்பு போனதுக்கு அப்புறம் அப்படியே தலைமுறைகள் மாறும் பொழுது பயங்கரமான அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மோசே என்ற ஒரு மனிதனை அதற்காக அவர்களை மீட்டுக் கொண்டு வெளியே வந்து, அவருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று மோசே மூலமாக அநேக அடையாளங்களை அந்த பார்வோனுக்கு செய்து, அநேக 10 விதமான காரியங்களை பார்வோனுக்கு செய்து, செய்து காட்டி, காட்டி அவன் பார்வோன் வச்சிட்டு இருக்கிற மந்திர தந்திரங்களை மீறி ஆண்டவருடைய மகன் மோசே செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் வைத்து அடையாளங்களை வைத்து, கடைசியில கள்ளச்சன் குழந்தை எல்லாமே போற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சங்காரம் நடந்ததுனால தான், அந்த ஏரோது, அந்த மன்னன், எகிப்து ராஜா, பார்வோன், ஏரோது இல்ல பார்வோன், அந்த ஜனங்களை வெளிவிட்டார். அப்போ
அந்த மோசே மூலியமா செய்த காரியம் மகா பெரியது. எப்படி செய்தார்? மோசேயோட இருந்து இந்த காரியத்தை செய்ய வச்சார். அதேதான் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், காரியமா இருந்தாலும், அவர் நமக்காக செய்ய எந்த காரியத்தை செய்ய வாஞ்சையுள்ளவராகவும், வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். அந்த ஒரு சிந்தனை நம்முடைய இருதயத்துல இருந்தாலே, நாம மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளேயே ஒரு தைரியத்தோடு நம்ம ஜீவிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்தார். அது கர்த்தருடைய பெரிதான க கரம் மோசேயோட இருந்தது. மோசே அவருடைய இருதயத்துக்குள்ள தேவனை வைத்திருந்தார். இருதயம் முழுவதும் தேவனாக இருந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய ஜனக்கூட்டம் 6,00,000 புருஷர்கள் இருந்து. புருஷர் மாத்திரம் 6,00,000ன்னா, அவங்களுக்கு பெண்கள் ஒய்ஃப் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லாம் கணக்கு போட்டு பெரிய பரிசுத்தவான்கள்லாம் சொன்னது, கிட்டத்தட்ட ஒரு 24,00,000 இருப்பாங்க. அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஜனங்களை மோசே வழிநடத்தி வருவதற்கு, தேவன் மோசேயோடு இருந்து பெரிய காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். மோசேக்கு அடுத்தபடியாக மோசேயோடு கூட இருந்த யோசுவா 1:5ல 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யோசுவாவை சொல்றாரு. "நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." பாருங்க, இந்த வசனம் எத்தனை ஒரு ஆறுதலின் வார்த்தை. கடைசியாக இந்த நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தை. இதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். நம்மளோட ஆண்டவர் இருக்கும் பொழுது, ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்பதில்லை. பயந்துக்குவாங்க. நம்மகிட்ட பேசுறதுக்கு பயந்துக்குவாங்க. அநியாயம் செய்யறதுக்கு பயந்துக்குவாங்க. பொய் சொல்றதுக்கு பயந்துக்குவாங்க. ஏன்னா, அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப நீ உயிரோடு இருக்கனால யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ, அதே வசனம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்றார். நாம எல்லாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நமக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்பவங்க பயந்து தான் ஓடுவாங்க. இது எல்லாருமே உணர்ந்திருப்போம், உணரலாம். அப்போ, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தைய பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. சொல்றது யாரு? மகா பெரிய தேவன். அண்ட சராசரங்களை படைத்த தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப அவர் நம்மோடு இருந்து, நம்மளை விட்டு விலகாம இருதயத்துக்குள்ள இருந்தா, எத்தனை பெரிய ஆறுதல்! எத்தனை பெரிய சந்தோஷம்! இந்த வார்த்தை எல்லா வாக்குத்தத்தத்திலயும், எல்லா வருஷங்களிலயும், எல்லா புது வருஷங்கள்லயும் இந்த வாக்குத்தத்தம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், பெற்றுட்டு இருக்கிறத நமக்கு அறியிறோம். அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன்னு சொல்லி ஒரு தேவன் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது, எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய தைரியம், அ எத்தனை பெரிய ஆ காரியம் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை ஆண்டவர் தேற்றுகிறார், ஆற்றுகிறார். அதுதான் உங்களில் இருப்பவர் பெரியவர். அதுதான். இதேதான் கிதியோன் பாப்போம். நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ. பாருங்க, இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகும் பொழுது, கர்த்தர் என்ன பண்றாரு? அவரும் விட்டுர்றாரு. இதே வார்த்தை தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்லி ஆண்டவர் யாருகிட்ட அந்த வார்த்தை சொல்றாரு? அவர நேசிச்சு, அவரோடு வாழ்ற பிள்ளைகளுக்கு சொல்றாரு. இப்ப அவர கைவிட்டுட்டு, வேற அந்நிய தேவர்கள போற ஆளுகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரும் கைவிட்டுருவாரு. அது நடக்கிற விஷயம் தான். தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கைவிட்டுட்டார். கைவிட்ட உடனே பயங்கரமான அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனம். எந்த நிமிஷத்துல என்ன வந்து அந்த மீதியானியர்களுக்கு அடிமை. எந்த நிமிஷத்துல வந்து வாரிட்டு போவான். எந்த நிமிஷத்துல வந்து வீட்டையெல்லாம் கொள்ளையிடுவான். எந்த நிமிஷத்துல வந்து நம்ம அறுத்து வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாம் தூக்கிட்டு போவான். எந்த நிமிஷத்துல நம்ம குதிரைகளையும், கழுதைகளையும்
நம்ம வளர்ப்பு பிராணிகளை எல்லாம் எடுத்துட்டு போயிருவான், சூறையாடுவான் அப்படின்னு அறியாம பயந்து, 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 பயந்து மக்கள் வாழ்றாங்க. ஏன் அந்த பயம்? நான் உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடச் சொன்ன தேவன், அப்படி அப்படி இருக்கிற தேவன நீ விட்டதுனால தான் அவ்வளவு பயந்து கிடக்க வேண்டியதா இருக்குது. ஆனா, அந்த மனிதர்கள் அப்படி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்படி பயப்படும்போது தான் தேவன தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது தான் கர்த்தர் ஒரு அப்பப்ப இது நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுதும் பார்த்தா, அப்பப்ப கர்த்தர தேடும்போது ஒரு ரட்சகனை உருவாக்குறாரு. அவங்கள விட்டுட்டா, இவரு ஆண்டவரும் கைவிட்டுறாரு. அப்படி ஒரு ரட்சகன் தான் கிதியோனு தேடுறாங்க. மலைகளும், குகைகளும் ஜனங்க ஓடி போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ அப்ப அந்த கிதியோன் கிட்ட அவர் சொல்றார், பராக்கிரமசாலி. அவனே பயந்து நடுங்கிட்டு, ஓ பயந்து பயந்து தன்னுடைய ஆலையில ஆ இது அந்த பயிர்களை எல்லாம் அடிச்சுட்டு ஆலைய ஓட்டிட்டு இருக்கிறான்னு இருக்குது. ஆனா பராக்கிரமசாலியே பயந்த மனுஷங்கிட்ட கர்த்தர் வந்தாவே என்ன ஆயிருவான்? பராக்கிரமசாலி ஆயிருவான். நம்மில் இருப்பவர் பெரியவர். பராக்கிரமசாலி ஆயிருவான். பராக்கிரமசாலியே! அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் பயந்து பயந்து சொல்றான். அப்பா நீங்க என்ன போய் பராக்கிரமசாலியேன்னு சொல்றீங்களே! நானே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறேன். மீதியானியர் என்ன செய்வாங்களோ? ஏது செய்வாங்க? என்ன போய் இல்ல நீ போ. இருக்கிற பலத்தோடு போ. அதுக்கு அவன் சொல்லுவான், ஐயோ! நான் சின்ன ஆளாச்சே. என்னுடைய வம்சத்துல நான் ரொம்ப சின்ன மனுஷனாச்சே. ஐயோ! என் குடும்பம் ரொம்ப பின்தங்கியது. இப்படி சில காரியங்கள்ல மனிதர்களாகிய நாமும் அதே சாக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு காரியம் ஆண்டவருக்காக செய்யும்பொழுது, ஐயோ! எனக்கு அறிவு இல்லையே. எனக்கு ஞானம் இல்லையே. ஐயோ! எங்க வீட்ல இதுக்கு விடமாட்டாங்களே. எங்களுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கு ஒண்ணும் தெரியாதே. நாங்க ரொம்ப பின்தங்கியவங்களாச்சே. நாங்க ஜாதியில பின்தங்கியவங்களாச்சே. நாங்க ஜனக்கூட்டத்துல பின்தங்கியாச்சேன்னு தங்களை தாங்களே குறைச்சுக்கிறாங்க. எப்படி இந்த நியாயாதிபதிகள்ல கிதியோன் சொல்றாங்க, "நான் ரொம்ப சிறியவன். என் குடும்பத்திலேயே சிறியவங்க. என்ன போய் நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள இவ்ளோ இஸ்ரவேல் ஜனங்கள மீட்பதற்கு என்ன நீங்க செலக்ட் பண்றீங்களே! எப்படியாகும்?" அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, "இருக்கிற பலத்தோடு போ" அப்படின்றார். இருக்கிற பலம் உனக்கு இருக்கிற பலம் போ, நான் உன்னோடு இருக்கிறேன். யாரு? நம்மில் இருக்கிறவர் பெரியவர். கிதியோனுக்குள்ள நான் வேலை செய்றேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போ. அவ்ளோ உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மீதியானோட கையில உன்னை ஒப்புக் கொடுப்பேன். ஒரு மனுஷன நீ ஒரு மனுஷன ஜெயிக்கிற விதமா நீ ஜெயிப்ப. ஒரு மனுஷன ஜெயிக்கிற யோசிச்சு பாருங்க. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்க. பயங்கர அடிமை. பயங்கரமான அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்கள பயந்து நடக்கும்போது, "நீ போ நான் உன்னோடு இருக்கிறேன்." ஒரு மனுஷன நீ வெற்றி கொள்ற மாரி நீ ஆவ. கவலைப்படாதேன்னு சொல்லி, அதே மாதிரி ஆண்டவர் அ தேவன் அவரோட இருந்து, அந்த மீதியானிலிருந்து அவர்களை மீட்டு, அவர்கள் தேவனை தேடினதுனால மீட்டான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த கிதியோனோடு இருந்தவர் பெரியவர். அந்த மீதியானியருடைய இருதயத்துல இருக்கிற உலகத்துல இருக்கிறவர விட கிதியோனோட இருதயத்துல இருந்தவர் பெரியவர். அதேதான் நம்மிடத்திலயும். அதேதான். என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணும் தெரியாதே. எங்க வீடு ரொம்ப ஏழ்மையானது. எங்க வீடு மிக நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டவன். என்னால முடியாது. இல்ல. சகலத்தையும் ஜெயிக்க வல்லவர். சகலத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். அந்த ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்துல பெரியவராய் இருக்கிறார். பெரியவரா இது ஒவ்வொரு செயல்லயும் நாம உணரணும். நான் அறியணும். கர்த்தர் நம்மோடு இருந்தா அந்த உணர்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப ஆண்டவரை நம்ம அந்த அளவுக்கு விசுவாசிக்கணும். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எவ்ளோ பெரிய காரியங்களை எல்லாம் செய்றார். அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை நம் இருதயத்துக்குள்ள வரும்போதே, நாம தைரியசாலியாவும், பராக்கிரமசாலியாவும் இருப்போம். 1 சாமுவேல் 17 37ல அது தாவீது, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பது எம்மாத்திரம்? அப்பொழுது சவுல் தாவீதை போ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை தாவீது என்ற மனிதன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை அரசனாக்கினார். ஆடுகளை மேய்த்துக் கொண்ட தாவீதை அரசனாக்கினார். அப்படி மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சமயத்துல தான் சிங்கம் ஒரு முறை வந்தது, கிழிச்சு போட்டேன். கரடி ஒரு முறை வந்தது, அத பொளந்து போட்டேன், கிழிச்சு போட்டேன். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்?
அந்த பயங்கரமான அந்த பெலிஸ்தர்கள் அப்பப்ப வந்து சண்டைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிறதுக்கு ஒரு 7 அடிக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய கோலியாத்த கொண்டாந்து நிறுத்துவாங்க. அவன் அவன பார்த்தோனயே இந்த ஜனங்க பயந்து இஸ்ரவேல் ஜனங்க பயந்துருவாங்க. பார்த்தோனயே பயந்துருவாங்க. அப்ப அவங்கள மீட்கவே அவங்க மேற்கொள்ளவே முடியல இந்த இஸ்ரவேல் ஜனங்களால. அப்போ ஆண்டவர் பயிற்சிக்கிறாரு பாருங்க. தாவீது என்ற ஒரு சிறிய பையன, ஆடுகள ஓட்டிட்டு போன சிறிய பையன். அவங்க வீட்ல கூட அவங்க லீஸ்ட் பாதர் தான். மீதி அண்ணனுங்கலாம் பட்டாளத்துல இருக்கிறாங்க. ஆனா தாவீது தான் ஆடு மேய்ச்சுட்டு இருந்தவன். ஆனா ஆடு மேய்ச்சுட்டு இருந்தவங்க கர்த்தரோட இருந்தா, கர்த்தரோட ஐக்கியமா இருந்தா, கர்த்தரே தன்னுடைய சொந்த ரட்சகராகிய கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான்னு நாம வந்து வேதத்துல பார்க்கும்போது அந்த தாவீது கர்த்தரோடு எவ்வளவு ஐக்கியமா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுற அளவுக்கு அந்த தாவீது அப்படிப்பட்ட ஆண்டவரை நேசித்து வாழ்ந்தவன். அதனால அவர் பயிற்சி கொடுக்கிறார் பாருங்க. எப்படி பயிற்சி? பின்னால என்ன நடக்க போகுதுன்றது அவனுக்கு தெரியாது. பின்னால என்ன செய்வான்றது அவனுக்கு தெரியாது. ஆனா, அவன கொண்டு அவன் செய்த காரியம் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சிங்கம் வந்து ஆட்ட பிடிக்க வந்தது. ஆனா, அத வாய புடிச்சு பொளந்து போட்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு கரடி வந்தது. அதையும் அவன் நல்லா மேற்கொண்டு அதையும் அவன் வந்து பிச்சு போட்டான்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஒரு சிங்கம், கரடிய அவனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பழக்கப்படுத்துறதுனால, இந்த பெலிஸ்தியன பார்த்தோன்னே, அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. கரடியும், சிங்கத்தையுமே நான் ஆண்டவர் நான் அத வந்து நான் அதை அழிச்சு போடுறதுக்கு கிருபை செஞ்ச தேவன் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் மனுஷன் தானே! அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பிளானா ஆ இது ஆடு மேய்ச்சுட்டு இருக்கும்போதே, ஒரு பெரிய தைரியம் இருதயத்துக்குள்ள வர்ற அளவுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையை அந்த தாவீது அறிஞ்சதுனால தான், இந்த சிங்கத்தையும், கரடியும் மேற்கொண்டதுனால தான், இன்னைக்கு ஒரு மனுஷன மேற்கொள்றது பெரிய காரியம் இல்லைன்னு, அந்த பெலிஸ்தரை தன்னுடைய கவன்கல்ல வச்சு சாவடிச்சு, அவனோட கத்தியே எடுத்து அவன குத்தி அவன சாவடிச்ச உடனே, அந்த பெலிஸ்தர்கள்லாம் பயந்து ஓடி, கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு தாவீது மூலமா குடுத்தார். அதே போல தான் நம் வாழ்க்கையில. நம் பின்னால எவ்வளவோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு கர்த்தர் முன்குறித்து நம்மளை எல்லாம் வச்சிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் இந்த ஒரு சிறு ஜூம் மீட்டிங்ல நம்மளை எல்லாம் முன்குறித்து வச்சிருக்கிறாரு. நம்மளை எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா, பின்னால பெரிய காரியத்தை அவர் செய்வதற்கு தான் முன்னால இருக்கிற ஒரு சின்ன மீட்டிங் இது. ஒரு சின்ன ஒரு கூடுகை. பழக்கப்படுத்துறார். அவருடைய மகத்துவத்தை செயல்படுத்த பழக்கப்படுத்துறார். அவருடைய வல்லமையை செயல்படுத்த இதெல்லாம் முன்னாடி பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எப்படி தாவீதுக்கு சிங்கத்தையும், கரடியும் குடுத்து பழக்கப்படுத்தி அந்த பெலிஸ்தன கொல்ல வச்சாரோ, அதே போல ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்முடைய இந்த ஐக்கியத்தை கர்த்தர் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிற்காலத்துல இது ஒரு பெரிய ஒரு ஐக்கியம். இது ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் செய்யப் போகிறார். அதற்காக குடுத்திருக்கிற ஒரு டாஸ்க், அதற்காக குடுத்திருக்கிற முன்னோட்டம் தான் இந்த மீட்டிங். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதே போல ஆகாப் ராஜா, அதே இஸ்ரவேல் ராஜா, பெனதாத் என்ற சீரிய ராஜா, அப்படியே அவனோட போர் செய்வதற்கு ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா, போர் செய்யறதுக்காக 32 ராஜாக்கள கூட்டிட்டு வந்துட்டான். 32 ராஜாக்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜாவ வெல்றதுக்கு அந்த சீரியா ராஜா 32 ராஜாக்களை கூட்டிட்டு வந்து வெல்ல பார்த்தான். ஆனாலும் கர்த்தர் ஆகாபோடு இருந்ததுனால பெரிய தேவன், பெரிய மகத்துவமுள்ள தேவன் ஆகாபோடு இருந்ததுனால, இந்த 32 ராஜாக்களையும் முறியடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம். அதே போல யூதாவின் ராஜா ஆசா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்துல ஆசா எப்படி அந்த வசனத்த நம்ம வாசிச்சிருந்தா நேரம் இருக்காது. அதனால 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12ல ஆசா என்ற ராஜா என்ன வச்சுட்டான்? 5,80,000 போர் வீரர்கள வச்சிருக்கான். 5,80,000. ஆனா, அவனை எதிர்த்து வந்த எத்தியோப்பியன் அவனை எதிர்த்து வந்த எத்தியோப்பியன் என்ற சேரா மன்னன் 10,00,000 பேத்துல 10,00,000 பேரையும் 300 ரதங்களையும் வச்சுட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்படியே டபுள் மடங்கு. அப்படியே 2 மடங்குக்கு மேலா 10,00,000 போர் வீரர்களும், 300 ரதங்களை வச்சுட்டு யூதாவின் ராஜாவ
மேற்கொள்றதுக்கு வரான். எத்தியோப்பியராகி சேரா. ஆனாலும் ஆனாலும் கர்த்தர் அந்த மனிதனோடு, அந்த யூத ராஜாவின் ஆசாவோடு, அவன் கர்த்தருக்கு நன்மையானது செய்தான்னு வேதத்துல பார்க்கணும். கர்த்தருடைய பேச்சுக்கு இணங்கி, கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கர்த்தருக்காக நன்மை செய்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசாவுக்கு ஆண் பெரிய தேவன் அவனோடு இருந்து, இவ்ளோ பாதிக்கு பாதி அதிகமா இருந்த, அதிகப்படியான மக்களைக் கொண்டிருந்த, ஆ எது போர் வீரர்கள் கொண்ட அந்த மனிதனை வெல்லுவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தர் கிருபை செஞ்சார். அவர் அவனோட கூட இருந்து, அ அவன் சொன்னது என்னது? கர்த்தர் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும், பலனற்றவர்களாயும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எத்தன அருமையான வார்த்தைகள் பாருங்க. பலமுள்ளவனுக்காகிலும், பலனற்றவைகளுக்காயிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எவ்வளவு அருமையா வந்து ஒரு ஜெபத்த செய்றான் பாருங்க. பலனுள்ளவங்களுக்கு, பலனற்றவங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். லேசான காரியம்னு அருமையான ஒரு பாடல் நமக்கு இருக்கிறது. கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு. அந்த பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே அப்படியே உணர்ந்து பாடுவேன் நானு. என் மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷம் பொங்கி பாடுவேன். பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். இந்த பாட்டுல எல்லாம் இருக்கு. என்னென்னலாம் கர்த்தர் அந்த அந்த காரியத்தை லேசா செஞ்சாருன்னு சொல்லி நமக்கு இருக்கு. அப்போ அந்த ஆசா ராஜா ஆண்டவரை நோக்கி உதவி பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் அப்படின்னு சொல்லும்போது, அவ்ளோ பெரிய ரதங்கள், அவ்ளோ பெரிய ராணுவத்த வச்சுட்டு இருக்கிறவங்கள அப்படியே மடங்கடித்து, அவர்களை துரத்தி கொண்டு போய் முறியடிக்கத்தக்கதான ஒரு பலத்தை கொடுத்து, ஒரு 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 வேகத்தை கொடுத்து, அத முறியடிக்க செய்ய வைத்தார். இது எல்லாமே நம்மில் இருப்பவர் பெரியவர். தேவனை விசுவாசிக்கிற இருதயத்தில் இருக்கிற பெரியவர். பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துக்குள்ள இருக்கிற பெரியவர். நம்ம எதனால அறிந்தோம்? இதெல்லாம் எப்படி நம்ம வேதத்துல கொண்டு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நமக்கு அந்த விசுவாசத்தை பெருக செய்கிறார். வேத வசனம் தான் நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்கிறார். அப்ப வேத வசனங்கள நாம் வாசிக்கும்போது, பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து நாம் வாசிக்கும்போது, அங்க நடந்த காரியம், கர்த்தர் செய்த எல்லா காரியத்தையும் படிக்க, படிக்க, படிக்க ஆண்டவர் நம்மளை ஒரு முழு மனிதனாக, ஒரு புது மனுஷியாக, புது மனிதனாக மாற்றுவார். ஆம் பிள்ளைகளே, மாற்றுவார். அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தைகள், அவர் செய்த காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, அதை அப்பியாசிக்கும்போது, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு காரியம், கர்த்தர் செய்த காரியம் நமக்கும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறவர் என்று நாம் விசுவாசித்து வாழ்வதற்கு இதெல்லாம் மிக மிக மகத்துவமான காரியங்கள். இதெல்லாமே இப்படியே சொல்லிட்டு போனா, தானியேல குறிச்சு அதே மாரி சொல்லலாம். ம். தானியேலுக்கு கர்த்தர் செய்த மகத்துவமான செயல்கள். டிவியாய் போன தானியேல், அது ஒரு பெரிய அந்த தேசத்துக்கே அதிகாரியா நேபுகாத்நேச்சர் அந்த தேசத்துக்கே அதிகாரியா வச்சதுங்கிறதெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்து, ஆண்டவர் அவனோடு இருந்து, அதிசயங்களை காண செய்து, இந்த ஆண்டவர் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களோடு இருந்து அதிசயத்தை காண செய்யும் பொழுது, அப்படியே அந்த ராஜாவே அப்படியே குலுங்கி போயிடுறான். அப்போ இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் இந்த மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கும்போது, இவர்களை இவர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவியை கொடுத்து, இந்த இந்த தேசத்தையே வழிநடத்த செய்யணும்னு சொல்லிட்டு, ஒரு அடிமையா பிடித்துட்டு போன அந்த தானியேலுடைய நண்பர்களையும் தானியேலுக்கு ஒரு பெரிய பதவி, நண்பர்களுக்கு பெரிய பதவி கொடுத்து வைத்தார். எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் இருந்தது. இவை எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் நம் இருதயத்துக்குள்ள இருக்குது. உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த பெரியவர் தான் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதிசயங்களையும், அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கார். யோபு 9:10 பார்த்தா,
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். பாருங்க, நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய நம்ம சிந்தனை என்ன? அதான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்த இந்த இடத்துல சொல்லணும்னு நான் ஆல்ரெடி பிரியாவுக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல ஆ இத எல்லாருமே கேட்கறதுக்கு நான் இந்த வார்த்தைய பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நான் வந்து என்னன்னு எனக்கு ரொம்ப பிரியம். எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். எப்பவும் ஆண்டவர உயர்த்திட்டே இருக்கணும் அப்படின்னு பிரியம். அப்புறம் வந்து பெரிய பெரிய வார்த்தைகள போடணும். ஆண்டவருடைய பத்தி பேசும்போது நல்ல வெயிட்டான வார்த்தைகள போடணும். பெரிய எவ்ளோ பெரிய தேவன், மகத்துவமுள்ள தேவனாச்சே! நம்ம பேசுறதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு சாதாரண வார்த்தைகள பேசுற மாரியே இருக்கிற மாரி ஃபீலிங். அப்போ பெரிய பெரிய வார்த்தைகள், மகத்துவம், வல்லமை, இன்னும் என்னென்ன வார்த்தைகள். இன்னும் நெறைய இருந்துன்னா, அவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நாமத்த மகிமைப்படுத்தலாம். ஜெபத்துல சொல்லணும். மக்களுக்கு சொல்லும்போது சொல்லணும். அப்படின்னு நானு ரொம்ப அதிகமா என் சிந்தனையில எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, அ அப்போ என்ன ஆண்டவரே! ஆண்டவர்ட்டயும் ஒரு வார்த்தை பேசிக்கிறதா அப்பப்போ. என்ன ஆண்டவரே! எனக்கு நல்ல நாக்குல வந்து நல்ல செறிவான வார்த்தைகள குடுங்க. உம்மை துதிப்பதற்கு நல்ல செறிவான வார்த்தைகளும், அ பெரிய பெரிய வார்த்தைகளையும் கொடுங்க ஆண்டவரே! அ எனக்கு நான் ஜெபிக்கிறது ஏதோ நான் சாதாரண சாதாரண வார்த்தைகள பேசுற மாரி இருக்குது. எனக்கு அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்க பெரிய வார்த்தைகள பேசுற மாரி குடுங்க ஆண்டவரே! அப்படின்னு நான் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, அவர் நான் சொல்லி வாய் எப்பவுமே ஏதாவது ஆண்டவர்ட்ட ஒரு கோரிக்கை வச்சு பேசணும்னா, நான் வாய மூடுறதுக்குள்ளாவே அவர் பதில் சொல்லிருவாரு. அது சொல்ட்டா, ஒரு எறும்பு அது என்ன அவரு அப்பா! அவரு குடுக்குற உதாரணத்துக்கு ஒரு அளவே கிடையாது. என்னால தாங்கவே முடியறதில்ல அந்த உதாரணம். ஒரு எறும்பு எதையும் தூக்கிட்டு எவ்வளவு தூக்க முடியும்? ஒரு அரிசிய தூக்க முடியும். ஒரு பிட்டு சாப்பாட்ட தூக்க முடியும். பாறைய தூக்க முடியுமா எறும்பு? ஒரு பெரிய கல்ல தூக்க முடியுமா எறும்பு? ஒரு கருங்கல்ல இழுத்துட்டு போக முடியுமா எறும்பு? எறும்புனால என்ன செய்ய முடியும்? எறும்புனால ஒரு அரிசி தான் உருட்டிட்டு போக முடியும். எறும்புனால ஒரு பிட்டு சாப்பாட தான் கொண்டுட்டு போக முடியும். அப்ப எறும்பு எவ்வளவு செய்ய முடியும்? அவ்வளவுதான் செய்ய முடியும். அவ்வளவுதான் நீ செஞ்சுட்டு இருக்கிற. நீ ஏன் அதுக்கு மேல கேட்டுட்டு இருக்கிற? ஆண்டவரே! என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய அளவுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ, அதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே! அப்படின்னு அந்த சமத்திலேயே நான் வந்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டேன். ஆக நம்முடைய பலம் நம்முடைய பலம், அதுக்கு மேல நம்ம தேவனுடைய பலம். அதுக்கும் மேல நம்ம அவர்கிட்ட அதிக அதிகமா கேட்டா, அப்புறம் இந்த மாரி உதாரணத்த தான் சொல்லி நம்மள நல்லா நோஸ் கட் பண்ணுவாரு. ஆக அவர் சொன்ன பதிலு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கரெக்ட்டு. நம்ம எறும்பு அளவுக்கு எறும்பு எப்படி ஒரு அரிசி இழுத்துட்டு போக முடியும்? அந்த அளவுக்கு நம்மள வச்சிருக்கிறாரே! கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு நன்றியும் சொன்னேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். அப்போ பாருங்க, அதேதான் இப்ப நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இப்படி பல உதாரணங்களை நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலயும் ஒரு சில உதாரணங்களை பார்த்து, நம்ம இந்த செய்திய முடிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, ஆண்டவர் செலக்ட் பண்ண ஸ்டார்ட்டிங்லயே சொன்னது போல, அ அவர் செலக்ட் பண்ண சீஷர்கள் எல்லாம் ரொம்ப, ரொம்ப சிறிய மனிதர்கள். ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட பரிசேயரும், வேதபாரகரும், பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாம் அவங்கள எல்லாம் அற்பமா நினைப்பாங்க. அற்பமா நினைக்கிறவங்க. வயல் வேலை செய்றவங்கள பெரிய படிப்பாளி, பெரிய ஆளுங்க பெருசா மதிப்பு குடுப்பாங்களா? சேத்துல வேலை செய்றவங்கள குடுக்க மாட்டாங்க. மீன் புடிச்சிட்டு இருக்கிறாங்க மீன்காரங்க. நம்ம பீச்ல எல்லாம் பார்க்குறோம். மீன் பிடிக்கிறவங்க. மீன்காரங்கள எல்லாம் அவங்க தொழில்ல அவங்க செய்றாங்க. ஆனாலும் பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய 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 ஹையர் அஃபிஷியல்ஸ் அவங்கள டீல் பண்ணும்போது, அவங்களுக்கு என்ன என்ன நினைப்பாங்க? அவங்க எல்லாம் ஒரு அசால்ட்டா தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அசால்ட்டா, ஒரு சாதாரணமா நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் மனிதர்களை தான் படிச்ச மனிதர்கள். அதாவது ஆசாரியர்கள், வேதத்த படிச்சவங்க, பெரிய பெரிய குருமார்கள், இவர்கள் எல்லாம் இவங்களையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பொருட்டா நினைக்காத ஒரு மனிதர்கள தான் இந்த மகத்துவமுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், இந்த உலகத்தையே நடத்திக் கொண்டிருக்கிற தேவன், தன்னுடைய வேலைக்காக செலக்ட் பண்ணது இந்த சிறிய மனிதர்கள தான். அந்த பொருட்டாக நினைக்காத அந்த சிறிய மனிதர்கள் தான், இந்த உலகத்தையே கலக்கக்கூடியதான ஒரு பெரிய ஊழியத்துக்கு செலக்ட் பண்ணார்.
இன்னைக்கு நம்மையும் அப்படித்தான். இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய, பெரிய, பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த செய்திய கேட்டுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள எவ்வளோ பெரிய படிப்பாளிகள், எவ்வளோ பெரிய அறிவாளிகள், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்கள், எவ்வளோ பெரிய ஆ பெரிய அறிவுள்ள அரசியல்வாதிகள். இப்படியாக நாட்டை நடத்துகிறவர்கள். இப்படி எத்தனையோ பெரிய, பெரிய, பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஒன்றுமில்லாத சிறிய அற்பமான மனிதர்கள் நாம. அற்ப மனிதர்கள். நம்மை இந்த நேரத்துல அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, அவரோடு உறவாட, அவருடைய மகத்துவத்தை சொல்ல, நம்ம பயன்படுத்திக்கிறார் பாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய சந்தோஷம். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய பாருங்க. இதுக்கெல்லாம் உதாரணம் தான் அவர்கள் சீஷர்கள். அவர் செலக்ட் பண்ண சீஷர்கள். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து இந்த காரியத்தை செய்ய வைக்கிறார். ஆண்டவர நம்ம விசுவாசிச்சு, ஆண்டவரோட பிள்ளைகளாக நம்ம மாறலன்னா, இப்படி நம்ம ஒருத்தருமே இப்படி எதுவும் செஞ்சிருக்க முடியாது. அவர் நம்மோட இருக்கிறதுனால தான், அவருடைய ராஜ்யம் கட்டப்பட, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் ராஜ்யம் கட்டப்படுது. அவருடைய உலகம் இங்க ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய இருதயத்துல போகும்போதெல்லாம் அவர் ராஜ்யம். ராஜ்யம்ங்கிறது வேற எங்கேயோ இல்ல. ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது தான் ராஜ்யம், அவருடைய ராஜ்யம். இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகள கேட்டு உணர்ந்து, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது அவர் ராஜ்யம் அங்க கட்டப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ராஜ்யம் கட்டப்பட, இந்த அற்ப அற்ப மனிதர்களாகிய, அற்ப மனுஷிகளாகிய நம்மையெல்லாம், மகா பெரிய வல்லமையுள்ள மனுஷர்கள், அறிவின் சிகரங்கள் எல்லாம் இருக்கும்போது, ஒரு ஒரு சின்ன தூசு போல இருக்கிற நம்மை, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட செலக்ட் பண்ணிக்கிறார்ன்னா, எவ்வளோ பெரிய சந்தோஷப்படணும் நம்ம. எவ்வளோ மகிழ்ச்சி. அப்ப எப்படி இந்த வேலை செய்யுது? அந்த பெரியவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால. உங்களில் இருப்பவர் பெரியவர். ஒவ்வொரு செயல்லயும் அவர் நமக்கு பெரியவர், 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 பெரியவர். நம்மில் இருப்பவர் பெரியவர் என்பதை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆக அந்த சீஷர்கள் அவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் அவங்க பேசுறத வச்சு, அவர்கள் பேசின பேச்சுகள வச்சு, அ அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆசாரியர்கள், வேதபாரகர்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க செய்யற காரியம் மகத்துவமுள்ள காரியமா இருக்குது. சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வல்லமைய சீஷர்களுக்கு குடுத்துட்டு, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து பரமேறி போனதுக்கு அப்புறம், அவர் வல்லமைய இறக்கி, சீஷர்களுக்கு வல்லமைய கொடுக்கும் பொழுது, எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்தார்கள் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். பேதுருவும், யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது, பல வருஷங்களாக பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவனே, பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கிரியை செய்து, அவன் அந்த நிமிஷத்திலே எழுந்து நடந்தான்னு பார்க்கிறோம். எது அது? ஆண்டவர் இருதயத்துக்குள்ள இருந்து காரியத்தை செய்ததுதான், அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியுது. மார்க் 16, 17 இந்த வசனத்தை பார்க்கும்போது 17, 18 அந்த வசனத்த வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் யாரு? தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு இவ்ளோ பெரிய மகத்துவத்த குடுத்திருக்காரு. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய சீஷர்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் அவருக்கு சீஷரா இருக்கிறோம். அவருடைய வேலையை செய்கிற அனைவருமே சீஷர்கள் தான். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இப்ப நம்ம படிச்ச இந்த வசனத்தின் பிரகாரம் அவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். அவர் அதிகமா விசுவாசித்து, அவரோடு ஜீவிக்கிற நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். அதை நாம் பிடித்துக்கொண்டு அதை நாம் பிடித்துக்கொண்டு, நாம் காரியத்தை செயல்படுத்தும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை, அதிசயங்களை காண செய்கிறார். அற்புதங்களை காண செய்கிறார். ம். இப்ப கூட பிரியா என்னோட பேசும்பொழுது கூட, நான் சில காரியங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்போ
மகத்துவமுள்ள செயல்களை நடத்தி கொண்டு தான் இருக்கார். பிரியா கர்த்தரிடத்துல மிக ஐக்கியமாக ஐக்கியமாக தேவனுடைய வல்லமையை பெரும்படியாகவும் காரியங்களை செய்வதற்கு மிக மிக உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாப்ல. அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காரியத்தை இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்தி கொண்டும் இருக்கிறார். இனியும் நடத்தப் போவார். பெரிய பெரிய வல்லமையுள்ள காரியங்களை செய்வதற்கு இந்த வசனத்தின்படி பிசாசுகளை துரத்துவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த காரியமெல்லாம் இன்னும் நிறைய செயல்பட கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கார். பிரியா மாத்திரமல்ல, நம் அனைவரோடும் அந்த காரியத்தை நாம் எந்த அளவுக்கு கர்த்தரோடு நம்ம ஐக்கியமா இந்த பெரிய அந்த ஆண்டவரை இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறோமோ, அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். யார் அவரை நோக்கி கேட்டு, மன்றாடி கேட்டு அவரோடு ஐக்கியமாக இருக்காங்களோ, அவருடைய வல்லமையை கொடுத்து, அவருடைய மகத்துவத்தை இந்த உலக மக்கள் அறிய செய்ய வைப்பார். அது நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம். நாம் அவரோடு இணைந்து செயல்படுவது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது அவர்கிட்ட எந்த பாரபட்சமும் இல்ல. இவருக்கு தான் குடுப்பாங்க, அவங்களுக்கு தான் குடுப்பாங்க கிடையாது. யாருக்கும் கர்த்தர் ஈவனா நம்ம கேட்டது பிரகாரம் நம்மளுடைய விசுவாசத்தின் வல்லமைக்கு தக்கது போல அ அவரு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:13 பேதுரு, யோவானும் பேசுவதைக் கேட்டு, இவர் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க, அந்த பேதுரு, பேதுருலாம் மீன் பிடிக்கிறவர். அவங்கெல்லாம் வந்து பேசுறது, அந்த ஆண்டவருடைய செயல்கள தைரியமா மக்களிடத்துல இது தேவாலயங்கள பேசும்போது, இவர்கள்லாம் படிப்பே அறிவில்லாதவங்களாச்சே! இவங்க படிக்கவே இல்லையே! இவங்கலாம் எப்படி இப்படி பேசுறாங்க? அப்படின்னு அந்த பெரிய அறிவாளிகள், ஆசாரியர், வேதபாரகர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்களாம். ஆச்சரியப்பட்டு, "ஓ! இவங்கலாம் இயேசுவோடு இருந்தவர்களா? அதனால தான் இந்த மாரி பேசுறாங்க." அப்படின்னு ஒரு சாட்சியா அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம ஆ வேதத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆமா. அப்படித்தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 பிலிப்பு செய்த அதிசயங்கள கேட்டு, ஆண்டவருடைய ஊழியக்காரர் பிலிப்பு செய்த அதிசயங்கள கேட்டு, அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு, அ அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள், சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷமா உண்டாயிற்று. பாருங்க, பிலிப்பு என்கின்ற ஆ தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூதன் செய்த அதிசயங்கள் என்ன கேட்டா, அநேகர் இருக்கிற அசுத்தாவிகள் சத்தத்தோடு புறப்பட்டு போச்சாம். பிலிப்பு செய்ற ஜெபத்துல. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த அநேகர் இருக்கிற அசுத்தாவி கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு ஓடிச்சுன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அநேகர் திமிர்வாதக்காரர், குஷ்டரோகி, பிணியாளிகள் குணமாக்கப்பட்டார்கள் என்று. இதெல்லாம் யாரோட ஒரு மனுஷன் செய்யறது கிடையாது. அந்த மனுஷருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த வசனம் தான் எல்லாத்துக்கும் இந்த வசனம் தான். உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த பிலிப்பு அந்த பட்டணம் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படத்தக்கதாக அநேகரை பிடிச்ச இந்த பிசாசு போயிடுச்சு. அநேகருக்கு இருந்த வியாதி குணமாக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சந்தோஷம், மகிழ்ச்சி பாருங்க. அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டதாம். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றாம். 8வது வசனம். அப்போ பாருங்க, கர்த்தர் பெரியவராய் நமக்குள்ள இருந்து செயல்படும்போது எல்லா மக்களும் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தரை நோக்கி வருவார். அதற்கு நாம செய்ய போற காரியம், அவரை நாம் இறுக பற்றிக் கொள்வது. அவரோடு ஐக்கியமா இருப்பது. அவரோடு ஐக்கியமா இருப்பது எதுனால்னா, வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அவரோடு ஐக்கியமா ஜெபிப்பது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு ஐக்கியமா இருப்பது, இப்படிப்பட்ட வல்லமையை நம்ம கொடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே, அவர் எல்லாருக்குமே கொடுக்க வாஞ்சையா இருக்கார். எந்த பாரபட்சம் இல்லாத தேவன் எல்லாரும் கொடுப்பார். எல்லாருமே இந்த வல்லமையை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். நம்மளுடைய வேகத்துல தான் இருக்குது. ஆண்டவரை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசித்து அவரை இறுக பற்றிக் கொள்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அவருடைய வல்லமை வரங்களை நாம் பெற்று இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியாக
வேலை செய்யணும். அப்படிங்கிறத கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற வாஞ்சை. நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அப்போஸ்தலர் 3:17 கூட சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க முதல்கே பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா நாம நம்முடைய இருதயத்த பரிசுத்தமா, தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய இருதயத்த பரிசுத்தமா வச்சுக்கும்போது, ஆலயம் நம்மளுடைய இருதயமே ஆலயம். நம்ம இருதயத்துல தான் ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புறார். இப்படிப்பட்ட வாசம் செய்யற விரும்புகிற ஆண்டவர் எங்கேயும் தங்கல. நம்ம இருதயத்துக்குள்ள தங்க வாஞ்சியா இருக்கிறார். அப்படி இருதயத்துல நாம் தங்க வைத்து, அவரை இறுக நம்ம பற்றிக் கொள்ளும் பொழுது, அவருக்காக பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். கர்த்தர் செய்ய வைப்பார். அது நம்முடைய விசுவாசத்தில், நம்மள நம்பிக்கையில தான் எல்லாமே இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியத்தை நம் மூலமாக செய்வார். அவரோடு ஐக்கியமாய் இருந்து, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் அவர் நம்முள் இருக்கிறவர் பெரியவர். நம்முள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல இருக்கிறவங்க ஒண்ணும் கிடையாது. அவன் சாத்தான். ஆனா நமக்குள்ள இருக்கிற பெரியவர், பெரிய காரியத்தை செய்வார், 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 செய்வார் என்று நம் இருதயத்துல ஒவ்வொரு நொடி பொழுதும் பதிய வைத்து, அவருக்காக நாம் செயல்படும் பொழுது, ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய காத்திருக்கிறார், செய்வார். அப்போ நம்ம இருதயம் ஆலயம் போல இருக்கணும். ஆண்டவர் தங்குகிற விதமான ஆலயம் போல பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருப்பதுதான் தேவன். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். வெளிய எங்கேயும் கிடையாது. ஆலயம் நீங்களே. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு ஆண்டவரை நாம் நேசித்து நம் இருதயத்தில் வைக்கும்போது, நம் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் தகுதியானவர்களாக நம்மை நாமே நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் தகுதியாயி ஆண்டவருக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேறும். ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போவதே தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படணும்தான் தேவனுடைய சித்தம். அனைவருக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்கு சீஷர்கள். அந்த சீஷர்கள் இப்படிப்பட்ட தேவனை பெற்றுக்கொள்ளும்போது மகத்துவமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வருகை இந்த நிமிஷமானாலும் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தா சந்தோஷமாக அவரோடு நாம் ஐக்கியமாக கடந்து செல்வோம் என்று நம் ஒவ்வொருவரும் இருதயத்துல பதிய வைத்து சந்தோஷத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.